லைஃப்ல எத்தனை பேர் இதை வந்து கோ த்ரூ பண்றீங்கன்னு தெரியல. நம்ம லைஃப்ல எப்பவுமே யாராவது கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து கடந்து வந்திருப்பீங்க. ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து நம்ம க்ளோஸான பர்சனாக தான் இருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த போய் அவங்க கிட்ட சொல்றோம்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இன்சிடென்ட், இந்த மாதிரி நான் வந்தேன், வர வழியில கீழே விழுந்துட்டேன், ஏதோ ஒரு விஷயம், உடனே அவங்க கிட்ட இந்த என்ன பதில் வரும் தெரியுமா? அதுக்கான அப்படியா அது கூட கேட்க மாட்டாங்க. இதே மாதிரி தான் எனக்கு போன வாரம் அப்படி நடந்துச்சு, இதே மாதிரி தான் எனக்கு அப்போ அப்படி நடந்துச்சு. உடனே அவங்களோட கதையை எடுத்துட்டு வந்துடுவாங்க. நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த சொன்னாலும், ஒரு சேடான ஒரு விஷயத்த சொன்னாலும், இல்லை கோபமாக ஏதாவது வந்து சொன்னால் கூட அது என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களோட சைட் ஆஃப் த ஸ்டோரி, அவங்களுக்கும் இதை தான் நடந்துச்சு, எனக்கு இப்படி தான் நடந்துச்சு, நானும் இதை தான் கோ த்ரூ பண்ணேன். அவங்க அதை எதுக்கு சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்கன்னே தெரியாது. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலாம்னு, நம்ம டென்ஷனை குறைக்கலாம், இல்லை நம்மளோட விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலாம்னு அந்த பர்சன்ட்ட சொன்னால் அவங்க அவங்களோட கதையை கொண்டு வந்துடுவாங்க. அது எப்போவோ நடந்த கதையாக இருக்கும். ஆல்ரெடி அந்த கதையை 2-3 வாட்டி வேற சொல்லி இருந்திருப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு திரும்ப வேற அதை சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிற மாதிரியே. இந்த மாதிரி பர்சனை நீங்கள் வந்து கடந்து வந்திருக்கீங்களான்னு சொல்லு. அவங்கள வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்கள மாற்றவும் முடியாது. அவங்க எத்தனை தடவை நம்ம அதை அவங்கக்கிட்டே சொன்னாலும் அவங்க அந்த விஷயத்தை திரும்ப பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க.